ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவித்ரா லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. என்னோடய பர்சனல் ஃபேவரட் ஃபுட். அம்மா ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு தயிர் சாதம், பால் சாதம், சாம்பார் சாதம்லாம் பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு மாங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. வறுத்து அரைக்கிறத அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கோல்டன் ப்ரௌன் ஆகி வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம அதை ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். அது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. இதை வறுக்கலாம் வேண்டாம், அப்படியே ட்ரையாகவே எடுத்துக்க வேண்டியதான். இதை இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப கொரன்னு அரைக்க வேண்டாம், ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுறணும். கருகாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் அதையும் ஆட் பண்ணிடலாம். லைட்டாக எண்ணெயில் பரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெந்தயம் கடுகு பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு சின்ன ஸ்பூன்றதுனால 5 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஊறுகாய் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ ட்ரையாக இருக்கிறதுனால ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பெரட்டும் போது எண்ணெய் தெரிஞ்சாதான் எண்ணெய் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். எல்லாமே போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் சிம்மில் வச்சிடலாம். ஒரு 4 to 5 minutes வச்சிங்கன்னா நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு மாங்காய் நல்லா வெந்து சூப்பராக ஊறுகாய் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், நல்லா ஆயிலெலாம் ரிலீஸ் ஆகுது. ஊறுகாய்க்கு கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தியாக இருந்தால் தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா குக் ஆகி நல்லா ஆயிலெலாம் ரிலீஸ் ஆகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மாங்காய் ஊறுகாய். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆல்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோடு வரேன். பை பாய்.